ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் சூப்பராக சிக்கனை வச்சுட்டு சிக்கன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இப்போ இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை வச்சு நம்ம சிக்கன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்குது. சோள மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், அப்புறம் கடலை மாவு 1 ஸ்பூன், எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டிஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறமா இந்த பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பாதிய சைஸுக்கு லெமன். அப்புறம் நம்ம ஸ்பைஸியாக வேணும்னா நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சில்லியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு எக்கு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே 1 பை 1 நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் பொரிச்சு கபாப் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஆனியன் தேவைப்படும். அப்புறம் சில்லி கருவேப்பிலை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். பட் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, எல்லாமே ஒரே டிஷ்ஷில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 பை 1 ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு சோள மாவு 1 ஸ்பூன் போதும். ஏன்னா அதிகமாக போட்டாலும் அது எண்ணெய் நிறைய இழுத்துரும். ஸோ அதனால் அது கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், புழிஞ்சிக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டில் எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் எக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ எல்லாமே 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம குட்டி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஆனியன், இது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இந்த ஆனியன் சேர்க்குறதுனால. ஆனியன், அதுக்கப்புறமா இந்த குட்டிஸாக கட் பண்ணி வச்சுருக்க சில்லிஸ் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது டே பிஃபோரே நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டாலும் பரவாயில்ல. இல்லை இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணாலும் ஓகே, நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 ஹவர் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் எல்லாமே இருக்குது, இந்த ஆனியன் சில்லிஸ் எல்லாமே இருக்குது. இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 ஹவர் கழித்து எடுக்கலாம். இப்போ 1 ஹவர் முடிஞ்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்பவும் ஊற்ற தேவையில்லை, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஓரளவுக்கு அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் இருந்தாலே போதும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நிறைய காய வேண்டாம். எண்ணெய் லைட்டாக சூடானால் போதும், மிதமான சூட்டில் இருந்தால் போதும். இப்போது இதில் சிக்கனை நம்ம எப்படி போடணும் தெரியுமா? ஒரு சிக்கன் பீஸு, அதுக்கப்புறமா நம்ம அதில் சில்லியும் ஆனியன் போட்டிருப்போம்ல, இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து போடணும். அப்போ தான் ஒவ்வொரு சிக்கன்லையுமே சில்லியும் இருக்கும், ஆனியனும் இருக்கும், அந்த கறி லீஃபும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கனும் போடுறப்பவும் நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் சேர்த்து வச்சு போட்டோன்னா நம்ம சாப்பிட்ற எல்லா சிக்கன்லேயுமே ஆனியனும் இருக்கும், சில்லியும் இருக்கும். ஸோ சாப்பிட ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் இடைவேளை விட்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக இருக்கட்டும். இப்போ உடனே திருப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு சைடு 2 மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு 2 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு சிக்கன்லேயுமே அந்த ஆனியன் சில்லி எல்லாமே இருக்குது. அது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால எண்ணெயில் கொஞ்சம் கூட சிக்கன் ஒட்டலை.
ஸோ நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா அழகாகவும் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. வாவ் சூப்பர்! ஒவ்வொரு சிக்கன்லேயுமே சில்லியும், ஸ்பைசஸ், அப்புறமா சில்லி எல்லாமே இருக்குது, ஆனியன் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா எனக்கு ப்ளூ கலர் ஹார்ட் அனுப்புங்க. பாய். தேங்க் யூ.